ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த ட்ரேடிங் சைக்காலஜி வந்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம போட்ட கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தப்பு பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையே வரும். அதில் தப்பு பண்ணலன்னா பிரச்சனை வராது. 1000 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அன்றைக்கி ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஓகே, ஒரு நாளைக்கான நம்மளுடைய கால்குலேட்டிவ் ரிஸ்க் 1000 ரூபானா 1000 ரூபா தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரன் பண்ண விடக்கூடாது. ஓகே, ட்ரேடிங்க்கு அடுத்தது ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு பயம் வரும். ஃபஸ்ட்டு சைக்காலஜி பிரச்சனை பயமாக இருக்குது அப்படின்வாங்க. ஏன் பயம் வருதுன்னா, அதை போக்குறதுக்கு ஒரே வழி என்னென்னா பிளானை ஃபாலோ பண்ணணும். பிளானை ஃபாலோ பண்ணணும்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா மணி மேனேஜ்மெண்ட்டு, அதை கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல எக்ஸிட்டு, இவ்வளோ என்னுடைய கால்குலேட்டிவ் ரிஸ்க் இது, என்னுடைய டெக்னிக்கல் என்ட்ரி பாயிண்ட் இது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக என்ட்ரி எக்ஸிட் எங்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பயம் வராது. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது க்ரீடிங் வரும். க்ரீடிங்கை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி ப்ராக்டிக்கலான ப்ராஃபிட்டை மட்டும் எதிர்பார்க்கணும். ஒரு சில 2 லட்சம் 3 லட்சம் போடுறாங்களேன்னு நீங்களும் எக்ஸ்போஷர் வாங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது டென்ஷன். ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா டைமிங் மேனேஜ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம் இல்லை உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ரிலாக்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணணும். ப்ரிப்பேர் ஆகிட்டு மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா டென்ஷன் வந்துடும். டென்ஷன் வந்தால் சைக்காலஜி பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஒரு சின்ன லாஸ் வந்தால் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதை போக்குறதுக்கு ஒரே வழி லாஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிடணும். ரிஸ்க் லெவல் ஒரு நாளைக்கு 1000 ரூபா நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம், 1000 ரூபா போனால் பரவாயில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுப்பீங்க? அடுத்தது ப்ரே பண்ணுறது. முருகா முருகா முருகான்னு ப்ரே பண்ணுறது, ஜீசஸ் ப்ரே பண்ணுறது, சாய்பாபா ப்ரே பண்ணுறது, அவங்கள வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டு எக்ஸிட் டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. என்ட்ரி எக்ஸிட் எங்கே ஆக போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஒன்று நம்ம என்ட்ரி பண்ண இடத்துல மேலே ஏறி ப்ராஃபிட் புக் பண்ண போகுது, இல்லை கீழே இறங்கி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. ஓகே, நம்ம அதை டெக்னிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணி தான் என்ட்ரி ஆகிறோம். அப்படின்றப்போ உங்களுக்கு யாரையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ப்ராசஸ் கரெக்டாக அது பாட்டுக்கு நடக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பிளான் தான் முக்கியம். அடுத்தது நோ ஐடியா. நிறைய பேருக்கு வந்து ஐடியாவே இருக்காது, சும்மா ட்ரேட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பணத்துக்கான மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ பணத்தோட வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது த்ரில்லிங் அண்ட் கேமிங் மென்டாலிட்டி. இது வந்து நிறைய பேர் பண்ணுற விஷயம். அதாவது ட்ரேடிங் பண்ணால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, 2020 மேட்சோட வந்து பயங்கர த்ரில்லிங் இதில் இருக்குது, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்வாங்க. அதெல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்கலன்றது அர்த்தம். ஸோ ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பிஸ்னஸ் நம்ம டெடிக்கேட்டிவாக பிஸ்னஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த நாள் பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியான வியாபாரம் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டோம், லாஸ். அதுக்கடுத்த நாள் அடுத்த ட்ரேடு, அடுத்த பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் எப்படி போகுது. ஸோ அந்த மாதிரி இதை ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த த்ரில்லிங் மென்டாலிட்டி கேமிங் மென்டாலிட்டிலாம் உங்களை விட்டு போயிடும். ஸோ இந்த ட்ரேடிங்ஸ் இந்த சைக்காலஜி பிரச்சனையெல்லாம் போகணுன்னா இதுக்கான சொல்யூஷன் எல்லாமே இது தான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நான் நார்மலாக ட்ரைனிங் எடுக்கும்போது ஒன்றொன்றத்தை பற்றி 10 நிமிஷம் பேசுவேன். பட் இது வீடியோன்றனால அவ்வளோ நேரம் பேச முடியல. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போது டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துருக்கோம், என்ட்ரி பாயிண்ட் பார்த்துருக்கோம், எக்ஸிட் பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்துருக்கோம், பொசிஷன் சைஸ் பார்த்துருக்கோம், ஒரு நாளைக்கான கால்குலேட்டிவ் ரிஸ்க் எப்படி எடுக்கணுன்றதை பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு வராது. ட்ரேடிங் சைக்காலஜி வந்துச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் ஆகணுன்றது இந்த இடத்துல ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, இதையும் மீறி உங்களுக்கு தேவையானது என்னென்னா உங்களுடைய அனுபவம், உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் வந்து மார்க்கெட்டில் இதை தாண்டியும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ரியல் டைம் மார்க்கெட்டில் ஒரு 2000 ரூபா மேக்ஸிமம் ஓகே போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். யாருமே கற்றுக் கொடுக்காத சில அனுபவங்களை வந்து மார்க்கெட்டு தான் கற்றுக் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து போட்டு மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணணும். ஒரு 2000 ரூபா இல்லை 3000 ரூபா மார்க்கெட்டில் ரியல் மணியை போட்டு ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணோடனே மார்க்கெட் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அதுவே சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே சைக்காலஜி மிஸ் பண்ணுறீங்க, எங்கே மணி மேனேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க, எங்கே என்ட்ரி பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க, அது எல்லாமே ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய முடியும். எடுத்த உடனே லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ராங். முதல்ல ஒரு 5000 ரூபா போட்டு 30 ட்ரேடு நீங்கள் பண்ணி சக்ஸஸாக வெளியே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா, இல்லை ட்ரேடிங் உங்களுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, ட்ரேடிங் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட் சூட்டபுளாக இருக்கா இல்லையா, எல்லா முடிவுகளையும் நீங்களே தன்னிச்சையாக எடுக்க முடியும். அதுக்கு தேவை 5000 ரூபாய் பணம், ஒரு 30 ட்ரேடு நீங்களாக பண்ணணும். ஓகே, ட்ரேட் பண்ணுறதுக்கான நாலேஜ் இப்போ நம்ம ட்ரைனிங்கில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 30 நாள் வந்து
ஓவராக ரிஸ்க் எடுக்காதீங்க. வெறும் 5000 ரூபா மேக்ஸிமம் 2000 இல்லை மேக்ஸிமம் கொஞ்சம் காசு இருக்கிறவங்களாம் 5000 ரூபா போட்டு முதல்ல 30 ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது ஐடியான்றதை நீங்கள் டிசிஷன் எடுங்க. நன்றி.